அனைவருக்கும் வணக்கம். 1/7/2026 புதன்கிழமை. இன்றைய தீக்கதிர் தலையங்கம். தடுத்து நிறுத்துக. தலைப்பின் விளக்கம். நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமான விவசாயமும் நாளைய இந்தியாவை உருவாக்கும் மாணவ செல்வங்களும் பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த தருணம் குறித்து இன்றைய தலையங்கத்தில் பார்க்கலாம். இந்தியாவில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது ஒரு தேசிய பிரச்சினையாக தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. வேளாண் விளைபொருட்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்காதது, இடுபொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்து வருவது, கடன் சுமை, வறட்சி போன்ற பல காரணங்கள் இதற்கு உண்டு. மத்தியில் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் விகிதம் அதிகரித்து வந்துள்ளது. இந்நிலையில் தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள ஒரு புள்ளி விவரம் அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது. இந்தியாவில் ஆண்டுதோறும் 13,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதாகவும் நாளொன்றுக்கு சராசரியாக 35 மாணவர்கள் உயிரிழப்பதாகவும் தெரியவந்துள்ளது. குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் மாணவர்களின் தற்கொலை விகிதம் 60% மேல் அதிகரித்து உள்ளது. ஒட்டுமொத்த தற்கொலைகளின் எண்ணிக்கையில் மாணவர்களின் தற்கொலை 7.6%லிருந்து 8.5% வரை உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய அளவில் மாணவர்கள் தற்கொலையில் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது என்பது அதிர்ச்சியளிப்பதாகவே உள்ளது. மாணவர்களின் தற்கொலைக்கு தேர்வு முறையே முதல் காரணமாக உள்ளது. மருத்துவ கல்விக்கு நீட் தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வது என்பது தொடர் செய்தியாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வின் போது நடைபெறும் மோசடி தொடர்கதையாகிறது. ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தும் புதிய கல்விக் கொள்கை போட்டி நிறைந்த தேர்வு முறைகளையே மேலும் சிக்கலாகவும் கடினமானதாகவும் மாற்றியுள்ளது. இந்த முறை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் போது இந்தியாவின் எதிர்காலம் என்று கருதப்படுகிற மாணவர்களின் தற்கொலை விகிதம் மேலும் அதிகரிக்கவே வாய்ப்பு உள்ளது. ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் கூட சாதிய பாகுபாடு அதிகரித்து வருகிறது. சாதிய கொடுமைகளால் பாதிக்கப்படும் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதும் நடைபெறுகிறது. கல்வி வளாக சூழல் இன்னமும் பாலின சமத்துவம் உள்ளதாக இல்லை. பாலியல் பாரபட்சம் மற்றும் கொடுமைகளாலும் தற்கொலைகள் நிகழ்கின்றன. தாராளமய பொருளாதார கொள்கை கல்வியையும் கடைசரக்காக மாற்றி வருகிறது. கல்வி என்பது அறிவு வளர்ச்சிக்காக என்பது மாற்றப்பட்டு வியாபாரம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகளையும் நாட்டின் கண்களான மாணவர்களையும் தற்கொலைக்கு முற்றாக தடுத்து நிறுத்தவும் விலைமதிப்பற்ற உயிர்களை பாதுகாக்கவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது அவசியம். தீக்கதிர் தலையங்கம் நிறைவுறுகிறது. நன்றி. தோழமையுடன் வணக்கம்.